லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். ஆளுநர் அழைப்பு விடுக்காவிட்டால் நீதிமன்றம் செல்ல விஜய் திட்டமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்முடைய பத்திரிகையாளர் மாலன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு மாலன். விஜய் இன்னைக்கு 2வது முறையா ஆளுநரை சந்திக்கிறாரு. அடுத்தடுத்த நகர்வுகள் ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்ன நடக்கும் நினைக்கிறீங்க, உங்களோட பார்வை? அதாவது எனக்கு கிடைத்த தகவல் படி நேற்றைக்கு அவர் சந்தித்த போது தன்னுடைய எம்எல்ஏக்கள் பிளஸ் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ஒரு அந்த கவர்னர்கிட்ட கொடுத்ததாக, அந்த பட்டியலை கவர்னர்கிட்ட கொடுத்ததாக தெரிய வருகிறது. அதாவது கொலிஷன் கவர்மெண்ட் என்று வருகிற போது அந்த எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கை உறுதி செய்து கொள்ள வேண்டியது கவர்னருடைய பொறுப்பாக ஆகிறது. தனி ஆட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்கின்ற முறையில் அவர் கிளைம் பண்ணியிருந்தாருன்னா அது அவருக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற முறையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய 164வது பிரிவின் கீழே தான் இந்த நடவடிக்கை எல்லாம் வருது. அது ஒரு தெளிவான ஒரு இதை சொல்லியிருக்கு. அது கவர்னருக்கு இந்த விஷயத்துல டிஸ்கிரிஷன் உண்டு என்று அது சொல்லியிருக்கு. அது கவர்னர், பிரைம் மினிஸ்டர் நியமிப்பதில் பிரசிடென்ட் 2 பேருக்குமே அவங்களுக்கு டிஸ்கிரிஷன் ஒன்று இருக்கு. அதாவது அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அப்படியே கூப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு மரபாக தான் பின்பற்றப்படுகிறதே தவிர சட்டம் அந்த விஷயத்துல தெளிவாக டிஸ்கிரிஷன் என்கின்ற வார்த்தையே அது பயன்படுத்தி இருக்கு. அதனால கோர்ட்டுக்கு போனா கூட அவங்க ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை தான் அவங்க சந்திக்க நேரிடும். இப்போ அவருக்கு தேவைப்படுறது 116 + 1 117 இடங்கள் தான் அவருக்கு தேவை. 118ன்னு எல்லாரும் நேற்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 118 இல்லை. ஏன்னா 234 அவரோட ஒரு இடம் போயிடும், 233. அதுபோல ஸ்பீக்கருக்கு ஒரு இடம் போயிடும். அப்போ 232. 232ல் மிட்வே மார்க் பாதி அளவுங்கிறது 116. அதுக்கு மேலே கூடுதலாக ஒன்று வேணும், 117. அதில் இப்போ அவர்கிட்ட அவரோடது ப்ளஸ் காங்கிரஸ் சேர்த்து 112 இருக்கு. 107 + 5 112 இருக்கு. அவருக்கு இன்னும் தேவைப்படுவது ஒரு 4-5 இடங்கள் தான். ஆனால் அது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அவையில தான் நீங்க நிரூபிக்கணும். அவையில எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல பாதிக்கு மேல இருக்கணும், அவ்வளவுதான் அதுல கணக்கை. தவிர 118 இருக்கணும், 117 இருக்கணுங்கிறது புஸ்தகத்துல இருக்குது. நடைமுறையில என்னன்னா, அவையில எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல பாதிக்கு மேல. அப்போ ஒரு 8 பேர் வரல அப்படின்னு சொன்னா அது இவருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஆயிடும். இல்ல பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கே ஆட்கள் ஒரு 10 பேர் குறையறாங்க, அன்னைக்கு எல்லாரும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிற இன்னைக்கு அவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கல, பின்னால எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் அவருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஆயிடும். ஏன்னா நீங்க முதல்ல அவருக்கு பலம் இருக்கா இல்லையா என்பது சபாநாயகத்துக்கு தேர்தல் நடந்தா அதுலயே தெரிஞ்சிடும். அதனால அதுக்கெல்லாம் அவங்க தயாரா தான் இருப்பாங்க. அதனால நேரடியாக சட்ட போராட்டத்துக்கு போவார் என்று நான் நினைக்கல. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படலாம். அதை அவர் இது பண்ண. என்னன்னா, நீங்க நேற்றைக்கு கவர்னர் தயங்கியதற்கு ஒரு காரணம் வேற ஒரு வதந்தி உலவி கொண்டிருந்தது. திமுக அதிமுக இரண்டும் சேர்ந்து அவங்களுக்கு 120 இடங்கள் இருக்கு, அவங்க ஆட்சி அமைக்க உரிமை கோருவார்கள் ஒரு வதந்தி உலவி கொண்டிருந்தது. அந்த வதந்தி நம்மளுடைய காதுகளை எட்டியது மாதிரி கவர்னருடைய காதுகளையும் எட்டியிருக்கலாம். அதனால கொலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி அரசு என்று வருகிறதா இருந்தால் எத்தனை பேர் என்கின்ற கணக்கு எனக்கு தெரிய வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்திருக்கலாம். இதெல்லாம் ஊகங்கள் தான். பட் ஆனால் இது நடந்திருப்பதற்கான சான்சஸ் இருக்கு. இன்றைக்கு போய் நான் இல்லை தனி பெரும்பான்மை என்று அவர் சொல்லி கேட்கிறாரா, என்ன சொல்லி கேட்க போகிறார் என்று பார்க்கணும். இது இன்னைக்கு ஆளுநருக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அழைப்பு விடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது அவர் நேற்றுக்கு ஆளுநரோட பேசி முடிவு செய்யாமலேயே பதவியேற்புக்கு ஒரு ஏற்பாடு அரசாங்க சார்பில் உள் விளையாட்டு அரங்கத்தில் செய்யப்பட்டது. அதெல்லாம் அவருக்கு கவர்னருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஒரு குறைந்தபட்ச மரியாதைக்காவது என்கிட்ட நான் என்னோட டைம் சரியா, எனக்கு அந்த டயத்துக்கு வர முடியுமா, எனக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்காம இவங்களாம் எப்படி ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கிறத இருக்கலாம். ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் முதலமைச்சராக அமைப்பதற்கு சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல. கவர்னர்கிட்ட ஒரு லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான்
இவங்க பதவி பிரமாணத்துக்கே போக முடியும். கவர்னர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் இல்லாமல் இவங்களா பதவி பிரமாண நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது. அதெல்லாம் சினிமாவில் சாத்தியம், அரசியலில் சாத்தியம் இல்லை. அதனால அவர் சரி வெயிட் பண்ணட்டும் அவங்க அப்படின்னு நினைத்திருக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். எனக்கு என்னுடைய பார்வை வந்து இன்றைக்கு அவர் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். வந்துட்டு நீங்க வந்து கணக்குகளோட வாங்கன்னு சொல்லி வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால சட்ட போராட்டத்துக்கு போக வேண்டிய அளவுக்கு நிலைமை முற்றிவிட்டது என்று நான் நினைக்கல. ஏன்னா சட்டத்துக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அரசமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக டிஸ்கிரிஷன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. வேரியஸ் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிஷன்களும் அது மாதிரி சொல்லியிருக்கிறது. எதிராகவும் ஆதரவாகவும் ஜட்ஜ்மெண்ட்கள் இருக்கிறது. அப்போ அதனால உடனே சட்ட போராட்டத்துக்கு போவாங்கன்னு நான் நினைக்கல. சட்ட போராட்டத்துக்கு போனாலும் உடனடி தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்றீங்க. இந்த நிலையில ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு விஜய அனுமதிக்கும் பட்சத்துல விஜய்க்கு சாதகமா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? பாதகமா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? சாதகமா நடக்கக்கூடியது வந்து அவங்களுக்கு தேவைப்படுவது வந்து 232 பாதி 116, 116ல 117 தான் அவங்களுக்கு வேணும். இப்போ அவங்களுடைய கணக்குப்படி 107 + 5 112 இருக்கு. அப்புறம் இன்னும் தேவைப்படுவது ஒரு 5 இடங்கள் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அதை வந்து அவங்க 2-3 விதமா மேனேஜ் பண்ணலாம். ஒன்று வந்து எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் சபைக்கு வந்திருந்தாலும் கூட அதுல சில கட்சிகள், இப்போ உதாரணமா 2 கம்யூனிஸ்டுகள் + விசிகே, அவங்க வந்து நாங்க இப்போ வந்து ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல, நியூட்ரலா இருக்கோம். நாங்க வந்து இஷ்யூ பேஸ்டா முடிவெடுக்கிறோம், பிரச்சனைகளின் அடிப்படையில நாங்க எதிர்காலத்துல முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது பதவி பிரமாணம் செய்து கொள்கிறவர்களே வந்து எம்எல்ஏயாக பதவி பிரமாணம் எடுக்கிறவர்களிலே ஒரு 10 பேர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னா அப்போதும் அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கும். அப்பவும் அவருக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்புக்கான சூழ்நிலை இருக்கு. ஒரு முறை நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் அடுத்த 6 மாதத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. அதனால வந்து இந்த முறை தப்பிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு அடுத்த 6 மாசத்துக்கு அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள அவர் தன்னுடைய அரசியல் சாமர்த்தியங்களை பயன்படுத்தி அவர் தன்னுடைய நிலையை வந்து வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரையில இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரெசிடென்ட் எடிட்டர் நேற்றைக்கு ஸ்டாலினை பார்த்திருக்காரு. ஸ்டாலின் வந்து சொன்னதாக அவர் எழுதியிருக்காரு, 6 மாதத்துக்கு நம்ம வந்து அவங்கள வந்து எந்தவித தொந்தரவும் பண்ண வேண்டாம், அவங்க 6 மாதத்துல அவங்களால எப்படி ஆட்சி நடத்துறாங்கிறத பார்த்து அதற்கப்புறம் நம்மளுடைய அரசியல் பிரச்சாரங்களை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னதை போல அவர் சொல்லியிருக்காரு. அதனால திமுக கூட இதுக்கு எதிர்த்து வாக்களிக்கும் என்று நான் நினைக்கல. திமுகவோ அதிமுகவோ 2 பேரும் நியூட்ரலா கூட இருக்கலாம், அல்லது வெளிநடப்பு செய்யலாம். அது மாதிரி பல சாத்தியங்கள் வந்து அவருக்கு இருக்கு. அதனால அவருக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தால் அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லா தான் இருக்கு. அது ஒன்றும் வலிமையாக இருக்குன்னு சொல்லாட்டா கூட சாத்தியமானது என்றுதான் அது வந்து தோன்றுகிறது. நிச்சயமாக திருமாலன், பொறுத்திருந்து பார்க்கலாம். சட்ட போராட்டம் நடத்த போகிறாரா அல்லது சட்டமன்றத்தில் விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறாரா என்பதில் குழப்பம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. பெரும்பான்மை இல்லாததால் இந்த குழப்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வசம் இருக்கின்றன 6 எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கை தான் விஜய்க்கு தற்போது சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளுநர் அழைப்பு விடுக்காவிட்டால் நீதிமன்றம் செல்ல விஜய் திட்டமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சட்ட போராட்டம் நடத்த போகிறாரா விஜய்? சட்ட வல்லுநர்களுடன் இது தொடர்பாக விஜய் ஆலோசித்ததாகவும் தகவல் வருகிறது. தவேக ஆட்சி அமைக்க நேற்றே கை கொடுத்திருந்தது காங்கிரஸ். விஜயின் திட்டம் என்ன? ஆளுநரின் முடிவு என்ன? அடுத்தடுத்த அரசியல் அதிரடிகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. தவேக கூட்டணியில் இருப்பது 112, இன்னும் தேவை 6. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.